வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நாம் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் பொன்வேலன் தம்பி வந்து ஆடு வளர்க்குறாங்க. அந்த ஆடு வந்து அவங்க எப்படி வளர்க்குறாங்க, ஆடு முறையை பற்றி, ஆடு வளர்ப்பு முறை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நம்ம அருப்புக்கோட்டை பகுதியில் பொன்வேலன் இயற்கை முறையில், அதாவது நம்ம பாருங்க சுற்றி இயற்கை காற்றோட்டமான சூழ்நிலையில், இயற்கை தகுந்த சூழ்நிலையில் அவங்க ஆடு வளர்க்குறாங்க. பாருங்க, அவங்க வந்து மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஆடு எவ்வளோ நாளும் கிடைக்குங்க. 3 to 6 மாதத்துக்குள்ளே ஒரு குட்டி, ஒரு 30 குட்டியும், அப்புறம் 6 to 8 மாதத்து குட்டி ஒரு 30 குட்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம அவருக்கு நீங்கள் கோவில் திருவிழாக்களுக்கோ இல்லை மொத்தமாகவோ ஆடு பண்ணைக்கோ, ஆடு புதுசாக வளர்க்குறவங்களுக்கோ தேவைப்படுறவங்க இங்கே இவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ குட்டினாலும் ஒரே நேரத்தில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இவங்ககிட்ட வந்து விதவிதமான ரகங்கள், அதாவது ஆடில் வந்து கொடியாடு, புளியம்போர் ஆடு, கரும்போர் ஆடு, சுத்த கருப்பு, கருங்கிடா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கிடாலாம் தரமான குட்டிகளாக கிடைக்கும். நம்ம 3 மாதத்துலேருந்து 6 மாதம், 1 வருஷம் வயசு குட்டிலாம் கிடைக்கும். ரேட்டு வந்து ரொம்ப சௌகரியமாக கிடைக்கும். நீங்கள் வந்து சில்லறையாக வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். காட்டில் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால நல்ல ஆரோக்கியமான குட்டிகளாக இருக்கும். பண்ணை வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் இங்கே மாப்பிள்ளை கிடாய் அதெல்லாம் அவங்க தனியாக வச்சுருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை கிடாய்ங்கிறது ஆடுகளுக்கு நம்ம இனப்பெறத்துக்காக சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடாயெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே கரும்போடு ஆடு, புளியம்போர் ஆடு பாருங்கள், சுத்த கருப்புள்ள இருக்குது. சுத்த கருப்பு கருங்கடா அப்படிம்பாங்க. கருங்கடா வந்து சில எராராக இருக்குங்க, கிடைக்காது. கருங்கடாவும் இங்கே வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ குட்டி தேவைப்பட்டாலும் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம். 50 குட்டியோ 100 குட்டியோ கூட வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கோம். ஆமாம், கொடியாடு வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது வளர்க்கவும் செய்கிறோம், சேல்ஸும் பண்ணுறோம். உங்கள் பேர் சொல்லிங்க? பொன்வேலன். ஆமாம். இது வந்து நீங்கள் ஆடு எந்த இடத்துல, எந்த பகுதியில் இருக்கீங்க? நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்தில், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில். ஆமாண்ணே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆடு வந்து ஆமாண்ணே, எத்தனை வருஷம் ஆடு தொழில், இந்த தொழில்? நம்ம 10 வருஷத்துக்கு மேலே இருக்கோம். நம்ம தாத்தா காலத்துலேருந்து பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருமான ஆடுகள் என்னென்ன ஆடுலாம் நீங்கள் வளர்க்குறீங்க? மெயினாக நம்மகிட்ட கொடியாடு நிறையா இருக்குங்க. கொடியாடுகள், நாட்டாடுகள், அனைத்து ஆடுமே இருக்குங்க. எல்லா வகையான ஆடுமே இருக்குண்ணே. எல்லா வகையான ஆடு. ஆமாம், செம்பரியாடு, வெள்ளாடு எல்லாமே இருக்குண்ணே. எல்லா வகையான ஆடுகள் வந்து மேய்ச்சல் முறை தானே. மேய்ச்சல் முறை மட்டும்தான். எல்லாமே மேய்ச்சல் முறை தான் நடக்கும். ஆடுகள் அதாவது எல்லா பிறந்த குட்டிலேருந்து எல்லாமே. ஆமாண்ணே, 3 மாத குட்டிலேருந்து 1 வருஷம் கிடாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே. ஆமாம். ஆட்டில் என்னென்ன ரகலாம் இருக்குது? கொடியாடு இருக்குது, நாட்டாடு இருக்குது, எல்லாருமே இருக்குண்ணே. புளியம்போர் ஆடு இருக்குது, கரும்போர் ஆடு இருக்குது, சோளப்போர் ஆடு இருக்குது, சுத்த செவலை இருக்குது, சுத்த கருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குண்ணே. ஆமாம், நம்பர் 1 பிரீடு, பூராமே நம்பர் 1 பிரீடானே. ஆமாம். இந்த எத்தனை மாச குட்டிகள்? 3 மாசத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் குட்டி இருக்குண்ணே. ஆமாம். இதில் எத்தனை குட்டிகள் இருக்கு? இதில் ஒரு 30 குட்டி இருக்குண்ணே. ஆமாண்ணே. அப்புறம் அங்கே உள்ளே கட்டி. ஆமாம், அதுலேயும் குட்டி இருக்குண்ணே. அது சின்ன சைஸ், பெரிய சைஸ். இது 3 to 6 மாதம், அது 6 to 8 மாதம். இதை விட அது பெரிய குட்டி கொஞ்சம். ஆமாம். ஒரு குட்டி எவ்வளவு எடை வரும்? நம்ம 3 மாசம் குட்டினா, ஏன்னா 3 மாசம் குட்டினா உயிரடைக்கு 15 கிலோ இருக்கும்ண்ணே. உயிரடைக்கு 15. ஆமாம், 15லேருந்து 20 இருக்கும். 6 மாசம் குட்டினா ஒரு 20லேருந்து 25 கிலோ இருக்கும்ண்ணே. ஆமாம். நம்ம இது சந்தையில் ரேட்டில் எப்படி சொல்றீங்க? ரேட்டில் நம்ம ரேட் வந்து குட்டி 7 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் கொடுக்கலாமே. குட்டி சைஸை பொறுத்து மாசத்தங்களுக்கு கொடுக்கலாமே. இந்த மாதிரி குட்டி வளர்க்கலாமே வளர்க்குறதுக்கு. ஆமாண்ணே. இது நல்லா கொடியாடு குட்டி, ஒரிஜினல் குட்டி, நம்பர் 1 பிராண்டு. ஆமாம், நல்லா கொடியாடு குட்டி, நல்லா வால் நீளமான குட்டி, நல்ல சைஸான குட்டி, நல்லா இட்டு போக்கு, நல்லா புளியம்போர் குட்டி. இது 3 to 4 மாசம் இருக்குண்ணே. ஆமாம். நீங்கள் வளர்க்குறது நம்ம வளர்க்குறதா ஒரு 6 மாசம் வளர்த்தா போதும், ரெட்டிப்பு லாபம் பெறலாம். ஆமாம், ஒரு 6 மாதம் வந்து குட்டி ஒன்று 7 ரூபா வரும்ண்ணே. 7லேருந்து ஒரு 8 ரூபா வரும். நம்ம சைஸ் தகுந்தபடி மாறும்ண்ணே. நீங்கள் ஒரு 6 மாதம் வளர்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் விற்கலாம். 5 to 20 நம்ம வளர்ப்பை பொறுத்து இருக்கு. சில்லறை அவங்களுக்கு மொத்தமாக கொடுவோம். வாரம் 50லேருந்து 100 குட்டி வரைக்கும் எடுத்து கொடுக்கலாம். எவ்வளோ குட்டினாலும் வாங்கிக்கலாம். கொடியாடு குட்டி ஒரிஜினல் குட்டியே எந்த உச்சமெல்லாம் கொடுத்துடலாம். ஆமாம். கோயிலுக்கு திருவிழாக்கு இந்த பெரிய கிடாய் ஆட்டுக்கு ஒரு 30 ஆட்டுக்கு குறையாம போட்டுக்கலாம் ஒரு கிடாய். ஆமாம், குறைஞ்ச ஒரு 30 ஆட்டுக்கு போட்டுக்கலாம். நம்ம தீவன முறை நல்லா வச்சோம்னா ஒரு 50 ஆட்டு வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரு குட்டியை. ஆமாண்ணே, நம்ம ஆட்டில் மேய்கிறனால கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். நம்ம கை தீவனம் வச்சோம்னா நல்லா இருக்கும். 50 ஆட்டு கூட ஒரு கிடாய் போட்டுக்கலாம். நல்லா புளியம்போர் கிடாய், நல்லா பாருங்களேன், நல்ல ஜெயிண்டிக்கான கிடாய். ஏன்னா இது 6 to 8 மாசத்துக்குள்ள இருக்கும். ஆமா, நல்ல வளர்ச்சி அடையும். நம்ம கொடியாடு வந்து வாங்கி வளர்த்தோம்னா ரெட்டிப்பு லாபம் வரலாம். பாதி கிடைக்கும்.
இது வந்து இது என்ன ரகம்? புளியம்போர். கொடியாட்டுல புளி. ஆமா புளியம்போர் குட்டி. ஏன்னா அது வந்து 3 மாசம் இருக்குமே, 3 to 3.5 மாசம் இருக்கும். ஆமா நம்ம ஆடு வளர்க்கறதுக்கு நல்ல அருமையான குட்டிகள். வாரத்துக்கு எப்படி சேல்ஸ் ஆகுதுங்க? ஆமாண்ணே, நம்மகிட்ட வாரத்துல 50 to 100 குட்டி வரை சேல்ஸ் ஆகுதுண்ணே. நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்து வந்திருக்காங்க, தேனியில இருந்து வந்தாங்க. குட்டிக்கு 500 சௌரியமா ஏற்றி விட்டோமே. நம்ம சேனல்ல யூடியூப் சேனல்ல பார்த்தே வந்தாங்க. குட்டிக்கு ஆமா மனோ டிவி குட்டிக்கு 500 சௌரியமா ஏற்றி விட்டோம். ஆமா குட்டி 500 குறைச்சி ஏற்றி விட்டோம். ஆமா டைரக்டா வந்தனால இருப்பிடத்தை தேடி ஆமா இருப்பிடத்தை தேடி வரனால நம்ம செலக்டா நம்ம வீட்டுக்கு வந்தாக்கலாம். குட்டிக்கு 100 ரூபா எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். வீட்டுல வச்சு கேட்டாங்கன்னா மொத்தமா பொழைச்சாலும் போதும். எந்த செலவும் இல்லாம வீட்டுல வச்சு ஏற்றி விட்டுலாம். ஆமா பூரா மேய்ச்சல் தானே. மேய்ச்சல் நம்ம நல்ல ஆடு வந்து நல்ல நோய் இல்லாம எந்த நோய் இருக்காது. நம்ம ஆரோக்கியம் எந்த நோய் இருக்காம இயற்கையில அதோட மேலான எந்த நோய் வராது. ஆமா சில நேரங்கள்ல அந்த ஆடுகளுக்கு வந்து எந்த மாதிரி பாதிப்பு? சளி பிரச்சனை வருமே. சளி பிரச்சனை மெயினா வரும். இடம் விட்டு இடம் மாறினாலும் சளி பிரச்சனை வரும். அதுல போனோடனே பிபிஆர் ஊசியை போட்டு விட்டோம்னா சரியாயிரும். எந்த மிஸ்டேக் போய் இறக்கணும்னே போட்டுறணும். தொழு இறக்கணும்னே மெடிசன் போட்டா அது ஃபர்ஸ்ட் பிபிஆர் ஊசி போடணும். அடுத்து குடல் புழு நீக்க மருந்து அது போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் அதிகரிக்கிறதுக்கான மருந்து போட்டா போதும். 6 மாசத்துல மாத்திடலாம். ஆமா ஆமா குளிர்காலத்துல மழை காலத்துல ஆமா வெயில் காலத்துல எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இறைய மட்டும் போட்டா மட்டும் போதும். ஆமாண்ணே இதோட பெரிய குட்டி இது அந்த 4 to 6 மாசம் பாருங்க. ஆடு வந்து இந்த மாதிரி மஞ்சள் நெத்தி கொலை பாருங்க. இது மஞ்சள் நெத்தி கொலையை சாப்பிட்டுச்சு. வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு. எந்த கொலைனாலும் சாப்பிடுங்க. இது காட்டில் மேயக்கூடிய இது என்ன கொலைப்பா? இது துத்தி கொலை. அப்புறம் இது மஞ்சள் நெத்தி கொலை, வேப்பங்கொலை, இந்த மாதிரி எல்லா காட்டில் கிடைக்கக்கூடிய எந்த எதுனாலும் இது சாப்பிடும். என்ன இறக்கணும் சாப்பிடும். ஏன்னா காட்டில் வந்து பாருங்க ஒரு இலை விடாம அப்படியே வந்து ஒரு இலை ஒரு குச்சி மட்டும்தான் இருக்குங்க. பாருங்க அருமையா நல்லா சாப்பிடுங்க. இறை வந்து நல்லா அதிகமாக சாப்பிடுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் குட்டி. 8 மாசத்துல 6 to 8 மாசம் குட்டிகள் கிடாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் கிடாங்க. 3 மாசம் வளர்த்தா போதும். 3 மாசம் நம்ம பண்ணை முறையில 3 மாசம் வளர்த்தீங்கன்னா மாத்திடலாம். இதுல வந்து நம்ம 8 மாசம் குட்டிங்க. ஆமா 8 மாசம் குட்டி. 6 to 8 மாசம் கிடா மாதிரி எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாடுங்க. எல்லாமே கொடியாடு குட்டி தான். இது விதவிதமான கலரான குட்டிகள் இருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எடை எவ்வளவு வரும் ஒரு குட்டி? ஏன்னா உயிரடைக்கு 25 கிலோ இருக்குமே. உயிரடைக்கு 25. ஆமா உயிரடைக்கு 25 கிலோ குறையாது மேலதான் இருக்கும். ஆமா பாருங்க மதிப்பு, அதாவது இவங்க வந்து மதிப்பு ஒரு குட்டி வந்து மதிப்பு. ஆமா குட்டி மதிப்பு வச்சு கொடுக்குறாங்க. உயிரிடல்ல அதாவது அந்த ஆடு வந்து தரம், உயரம், எடை, கலரு இதை பார்த்து அவங்க மதிப்பிட்டு கொடுக்குறாங்க. நீங்க நேரில் வந்தாலும் சௌகரியம் வந்து வாங்கிக்கலாம். தண்ணியில எப்படி வைக்கிறீங்க? தண்ணிலாம் சும்மா நம்ம ஊரணி தண்ணி தானே. நம்ம கம்மா தண்ணி தான் ஊரணி. வந்து மேய்ச்சல் அப்படியே காட்டுல மேய்ச்சிட்டு காட்டுல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வந்து அடைக்கிறது. நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணியில எதுவும் வீட்டு தண்ணிலாம் இல்லாம நம்ம கழிவு தண்ணி மட்டும்தான். நம்ம பண்ணை முறையில் வளர்த்தோம்னா நம்ம கேப்பு தண்ணி, தவிடு தண்ணி, புண்ணாக்கு தண்ணி எல்லாம் வச்சீங்கன்னா கறி பிசினஸ் நல்லா இருக்கும். ஆமா கறி நல்லா எடை ஏறும். பண்ணை முறையில் வளர்க்கும் போது சீக்கிரமா வளரும். நம்ம காட்டு மேய்ச்சல பண்ணை முறைகள் அதிகரிக்கும். என்னன்னா பண்ணைகளுக்கு வந்து நீங்க நம்ம சீக்கிரமா இதுல பணம் சம்பாதிக்கலாம். இரட்டிப்பு லாபம் வரலாம். போட்ட முதலுக்கு வந்து சீக்கிரமா ஆமா லாபம் வரலாம். அருமையான குட்டிங்க. அருமையான பாருங்க அதெல்லாம் பெரிய கடை. நம்ம வெட்டியாபுரம் ஒரிஜினல் கொடி ஆட்டுக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. இந்த குட்டிலாம் இந்த ஆடுலாம் எவ்வளவு இருக்கு? இதெல்லாம் மாப்பிள்ளை கிடாய்னே. மாப்பிள்ளை கிடாய். ஆமா நல்ல கிடாய். காயடியா மாப்பிள்ளை கிடாய். 30 ஆடு ஒரு கிடாய் போட்டுக்கலாம். புளியம்போர். ஆமா புளியம்போர், கரும்போர் எல்லா கலருமே இருக்கு. செம்போர், சுத்த செவலை, ஒத்த மர. ஆமா எல்லாமே இருக்கு. சுத்த கருப்பு, ஒத்த மர, சுத்த செவலை, கரும்போர், செவலைப்போர், பிள்ளைப்போர் எல்லா மாதிரி இருக்கு நம்மகிட்ட. நம்மகிட்ட இல்லைனாலும் பாட்டி கிராமத்துல வாங்கி கூட கொடுக்கலாம். இங்க வந்து ஆடு, மாடு, கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே இருக்கு. ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, நாட்டுக்கோழிகள் வளர்க்குறாங்க. அப்புறம் பக்கத்தில் ஊரணி இருக்குது. அந்த ஊரில் வந்து மீன் வளர்க்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க இதில் நம்ம மீன் குட்டை பக்கத்தில் நம்ம கோழி ஆட்டு பண்ணை இவங்க ஆடு வளர்க்குற பக்கத்தில் குட்டை இருக்குங்க. இதில் வந்து மீன் வளர்க்குறாங்க. உள்ள மீன் இருக்குது. இப்போ வெயில் அடிக்க நல்ல வெயில் கொஞ்சம் வரல. உள்ளே இருக்குங்க மீன் உள்ளே இருக்குது. மீனில் உள்ள என்ன மீன் இருக்குண்ணே? பாருங்க பெரிய இருக்கு. ரோகு இருக்கு. சரி அது விற்பனை சேல்ஸ் தானா? ஆமா எல்லாமே சேல்ஸ். அப்படியா? இவங்க வந்து ஆடு மட்டும் இல்லைங்க, மீனும் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. மீன் விற்பனை ஆகிற பண்ணுறாங்க. எல்லா விதமான மீனுங்க இருக்குது உள்ளே இருக்குங்க.
இது மீன் எப்படி இப்படி வளர்க்குறீங்க? அதாவது வளர்ப்பு முறை தானே. எல்லாம் குஞ்சு மீன் குஞ்சு வாங்கிட்டு வந்து அப்படி வளர்த்து வைக்கிறதா? மீன் குஞ்சு வாங்கிட்டு வந்து ஆமா வளர்த்து வைக்கிறதா. ஆ இன்னும் சேல்ஸ் பண்ணல, இப்பதான் வாங்கி விட்டுருக்கு. 3 மாசம் தான் ஆகுது. இன்னும் 6 மாசத்துல கொடுக்கலாம். ஓ அப்படியா? சரி சரி, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மாதம் தான். 1/2 கிலோ ஸ்டேஜ்ல இருக்குனே. சரி. வாங்கிட்டு வந்து விட்டோம். ஒரு 1/2 கிலோ பக்கத்துல நான் போகுது. இங்கே பாருங்க, ஒரு பெரிய மீன் தெரியுது வருதுங்க. அதான் நம்ம குட்டையில் ஒரு மீன். இது வெயில் அடிக்கிறனால மீன் வந்து பக்கத்தில் வராது, கொஞ்சம் ஆழமான பகுதிக்கு உள்ளே போயிடும். பாருங்க, இயற்கை சூழலுங்க. இவங்க வந்து ஆடு வளர்க்குறது எல்லாமே பாருங்க இயற்கை சூழலில் இப்படி ஆடு மேயும் ஆடு வளர்க்குறாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு இந்த ஆடுகளுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அங்கே பாருங்கள், அதில் அந்த பக்கம் பெரிய பெரிய மீன், அந்த அங்கே கடைசியில் பாருங்கள் பெரிய மீனாக இருக்குது. அந்த மரத்து கீழே அந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள் பெரிய மீனாக தெரியுது. அந்த மாதிரி அது மரம் அடியில் நிழல் இருக்கிறதுனால அந்த மீன் வந்து அந்த நிழலுக்கு இலையில சாப்பிடுறதுக்கு. அப்படியா? உள்ள போட்ட முள் மீன் சாப்பிடுது. பாருங்க, நல்ல மீன் குட்டை. இது தண்ணிலாம் எப்படி நீங்கள்? போர் தண்ணி. ஆமாம், இது தண்ணி வந்து போர் தண்ணி. போர் போட்டு தண்ணி அதில் அந்த பாருங்க தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி மாற்றுவீங்களா? அப்படியே இருக்குமா இல்லை வேற வேற? ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேஷன். இந்த தண்ணியை எடுத்து பாய்ச்சி. சரி சரி, விவசாயத்துக்கு. அதான் இப்போ விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் பண்றோம். பருத்தி அந்த பருத்திக்கு விவசாயம் பண்ணுறாங்க. ஆட்டுக்கு வலை, சோல் நாத்து, வேப்பங்கொலை எல்லாம். நாத்துக்கு ஆட்டுக்கு எல்லாமே. ஆமாம், ஆடுகளுக்கும் ஆடு தீவன முறை வந்து நம்ம இதுல இருந்து எடுத்து தண்ணி எடுத்து நம்ம உற்பத்தி பண்றோம். ஆமாம், மீன்களுக்கு, ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு எல்லாமே இவங்க தீவனம் இவங்களே விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் எடுக்கிறாங்க. இந்த இதுலேருந்து தீவனம் எடுக்கிறாங்க. மேய்ச்சல் முறையிலையும் ஏற்கனவே வெட்ட வெளியிலையும் மேய்ச்சல் முறை மேயுது.